குணங்கள் கூறியும் குற்றங்கள் பரவியும் குறை கடலடி சேர கணங்கள் பாடவும் கண்டு அவர் பரவவும் கருத்து அறிந்து அவர் மேய மணங்குள் பூங்குழில் அரசியின் வடகரை வதுமுனல் மாகாளம் வணங்கும் உள்ளமோடு அணைய வல்லவர்களை வல்வினை அடையாவே. வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் ஆடல் வல்லானின் திருவிழிகளை மனமொழிகளால் வணங்கி மகிழ்ந்து நம்முடைய திருக்கோயிலிலே பிரதோஷம் தினந்தோறும் ஞானசம்பந்த பெருமான ஒளி செய்த திருமுறை தலங்களை சிந்தனை அரங்கத்திற்கு எடுத்துக் கொண்டு வரும் தமிழகத்தின் உயர்கல்வி பாடல் நூல் குழுவை சார்ந்த பேராசிரியர் ஆரூர் சுந்தரராமன் ஐயா அவர்கள் தொடர்ந்து நம்முடைய திருக்கோயிலே சொற்பொழிவாற்றி வருகிறார்கள். அவ்வகையிலே இன்றைக்கு ஞானசம்பந்தம் பெருமான் ஒளி செய்த சோழ நாட்டு திருப்பதியான அம்பர் மாகாணம் என்ற தலத்தை பற்றி இந்த பாடல்களுக்கும் தலத்தினுடைய பெருமைகளையும் எடுத்து விளக்க வருகின்றிருக்கிறார்கள். வருகின்ற ஐயாக்களை திருக்கோயில் அலங்காவலர் சார்பாகவும் போற்றுதற்குரிய இணையாமைகளை சார்பாகவும் எல்லாவற்றிற்கும் மகுடம் வைத்தார்கள் அடியார் மக்களாகிய எல்லோருடைய சார்பாகவும் முருகவர்களை வரவேற்று நிகழ்ச்சியை நன்முறை நடத்தி தருவதாக கேட்டுக்கொள்கிறோம். முருகப்பெருமானை வழிபடும் மாணவர்கள் நிகழ்ச்சிக்கு இடையூறு இல்லாமல் விடைவிட்டு செல்லுமாறு வேண்டுகோளை விட்டு நிகழ்ச்சிக்கு வருகிறோம். ஐந்து கரத்தனை யானை மகத்தனை என்றும் இடம்பெறை போலும் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தானை குந்தையில் வைத்து அடி போற்றுகின்றேன். விழிக்கு துணை இருவன் மரப்பாதங்கள் மெய்மைகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிரதோடும் பயந்ததனை வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடும் மயூரமே விழிக்கேறொழும் அபிராம மல்லைக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபடுகின்றுண்டு எமக்க வழிகிடக்கு பழுக்கே சுழன்று மாமங்களே செய்து வாழ்நரக குடிக்கே கழுந்தும் கைவரம் போல் என்ன கூட்டுயிலேயே எல்லாம் வல்ல இறையரும் ஒவ்வொரு பிரதோஷம் தோறும் இறைவனை பற்றியும் இறை அடியார்களை பற்றியும் சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது. இந்த மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கி இருக்கக்கூடிய திருக்கோவில் நிர்வாக பெருமக்கள துணைவருக்கும் ஆலயத்துடைய நிர்வாக பெருமக்கள துணைவருக்கும் ஒளி அமைப்பாளர்களுக்கும் கழுதகை நண்பர் திருவாசகர் சென்னாவதர் திருவாளர் சர்வநாத உருவாமூர்த்திகள் அவர்களுக்கும் கழுதகை நண்பர் ஜி.கே. மீடியாஸ் திருவாளர் ஜி.கே. கண்ணன் அவர்களுக்கும் அடியார் பெருமக்களாகிய உங்களுக்கும் மனம் மொழி நீங்களால் நெஞ்சார்ந்த நன்றிகளந்த வழக்கங்களை சொல்லி ஒவ்வொரு பிரதோஷம் தோறும் இறைவனை வழிபட்டால் நம்முடைய துன்பங்கள் தீரும். ஆனா நீங்க எப்பவுமே சுவாமியை உட்கார்ந்து பார்க்கணும்னு சொன்னா யாருமே வரமாட்டாங்க. நின்றுகிட்டே பார்த்துட்டு போனோம்னா எல்லாரும் வந்து நின்றுகிட்டே இருப்பாங்க. சாப்பிட்றதே இன்னைக்கு நம்ம நின்றுகிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. உட்கார்ந்து சாப்பிட்றதுக்காக இடம் இல்லை, நேரம் இல்லை,
சாப்பிட்றதே நம்ம நின்றுட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. பஃபே சிஸ்டம் வந்துருச்சு. உட்காந்து சாப்பிடுங்க, அதெல்லாம் யார் சார் உட்கார்றது, முட்டி கயந்து போச்சு. நின்றுட்டு பார்க்கறதுனா சாமி அப்படியே நின்றுட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க. எங்க பின்னால மறைக்குது, அது மறைச்சா மறைக்கணும், நான் நின்று பார்த்துட்டு நான் போயிடுவேன். நான் மட்டும் பார்க்கணும் என்று நினைத்தால் இறைவன் காட்சி கொடுக்க மாட்டார் என்ற தகவலை சொல்லி, இறைவனின் அருள் உங்களுக்கு வேண்டுமானால் இவர்கள் பார்க்கின்ற போது அவர்களுக்கு மறைக்காதீர்கள், இறைவனை மறைக்காதீர்கள் என்ற ஒரு தகவலை சொல்லி, திரு அம்பர் மாகாணம் 3ஆம் தேதி எனக்கு மெய் சிலிர்த்து நிற்கிறது. போன முறையும் அது மெய் சிலிர்த்தது, அதை நான் சொல்லவில்லை. இந்த முறையும் மெய் சிலிர்ப்பதற்கான காரணம் 3/6/2014 அன்று சோமாசி மாரநாயனாரினுடைய சோமையாக பெருவிழா திரு அம்பர் மாகாணத்திலே நடைபெற்றது என்று சொன்னேன். அதன் பிறகு 10ஆம் தேதி பிரதோஷம், அது செவ்வாய்க்கிழமை வந்தது, முருகனுக்கு உகந்த நாள். அன்றைக்கு வருடத்திற்கு ஒரு முறை எழுந்தருளக்கூடிய ஆறுமுகப் பெருமான் எழுந்தருளி வைகாசி விசாகமாக மலர்ந்தது. இன்றைக்கு சோமையாக பெருவிழா சோமாசி மாரநாயனாரை சிவபெருமானாரை சுந்தரர் வழியாக சோமாசி நாராயணார் சுந்தரர் மூலமாக சிவபெருமானை சோமயாகத்துக்கு அழைத்து வந்த இந்த அம்பர் மாகாணத்திற்கு என்ன சிறப்பினை இறைவன் செய்ய போகிறான் என்று பார்த்தால், இன்றைக்கும் ஆறுமுகன் வள்ளி தெய்வ யானையோடு வந்து அமர்ந்து கேட்கிறான் என்று சொன்னால், இது அவனருளே அன்றி வேறொன்று இல்லை என்பதை பணிவாக சொல்லி, ஏனென்றால் சிவபெருமான் தான் முருகப்பெருமான், முருகப்பெருமான் தான் சிவபெருமான். இந்த சோமயாக யாகத்தை பார்ப்பதற்காக எப்படி சிவபெருமானை சுந்தரர் அழைத்து வந்தாலோ, அப்படி திரு அம்பர் மாகாண தலத்தை பற்றி பேசுகின்ற போது முருகன் 2 முறையும் நான் இருந்து கேட்கின்றேன், அடியார் பெருமக்கள் இடையூறு இல்லாமல் தரிசனம் செய்தால் நன்றாக இருக்கும். அடியார் பெருமக்கள் உட்காரலாம், ஆனா உட்கார முடியாது, முட்டி கயண்டு போச்சு. நீங்க கூட்டத்தை கலைக்கணும்னா வேண்டாம், உட்காருங்கன்னா போயிடுவாங்க, உட்காருங்க போயிடுவாங்க. இது முழுக்க முழுக்க இறையருள் என்பதை சொல்லி, இறைவன் திருவருள் இருக்கின்றவர்கள் மட்டும்தான் இதை செவிமடுக்க முடியும். இறைவன் திருவருள் இல்லை என்று சொன்னால் இந்த செய்திகள் உங்கள் காதில் விழாது. இறைவன் திருவருள் இதை கேட்கின்றவர்களுக்கு இருக்கிறது என்பதை சொல்லி, பொதுவாக எல்லா பிரதோஷத்திலையும் நான் ஒரு தகவலை சொல்வேன். பேசுகின்றவர்கள், கேட்கின்றவர்கள், இதை இன்னொரு இடத்திலே எடுத்துச் சொல்கின்றவர்கள் அத்துணை பேருக்கும் புண்ணியம் பகிர்ந்தளிக்கப்படும் என்பதை. ஆனா இந்த தலத்துல ஞானசம்பந்த பெருமானே சொல்றாரு, கேட்பவர்களுக்கும் புண்ணியம் சேரும் அப்படின்னு தன்னுடைய 11ஆவது பாட்டுல, கூறுவாரையும் கேட்க வல்லாரையும் குற்றம் குறுகாமே. கூறுவார், கேட்பார், இவர்களுக்கு குற்றம் குறுகாது, தீமை வந்து அடையாது அப்படின்னு ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கால் சொல்லப்படுகின்ற தலம் என்பதை சொல்லி, இது நிறைய கதை நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ஒரே ஒரு முறை வேகமாக சொல்லிடுறேன். அம்பன் அம்பாசுரன்கிற 2 அசுரன் பார்வதி தேவியினுடைய அழகிலே மயங்கி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். பார்வதி தேவி உடனடியாக காளி வடிவம் எடுத்து அந்த 2 அரக்கர்களையும் கொண்டு குவிக்கிறாள். அந்த சாபம் நீங்குவதற்காக காளி வழிபட்ட தலம் மகாகாலநாதர், அருள்மிகு அச்சம் தவிர்த்த நாயகி உடனாகிய மகாகாலநாதர். எங்க இருக்கு? பூந்தோட்டத்திலிருந்து 3 கிலோமீட்டர் கிழக்க, திருவாரூர் மாயனம் போனச்சே பூந்தோட்டம்னு ஒரு இருப்பு பாதையில் வரும், நிலையம் வரும், ரயில் நிலையம் வரும். அங்கிருந்து 3 கிலோமீட்டர் கிழக்க போனீங்கன்னா அங்க திரு அம்பர் மாகாணம் என்கின்ற தலம் இருக்கிறது. மதங்க ரிஷி அப்படிங்கிறவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ராஜமாதங்கின்னு பெயரிட்டு வளர்த்தாரு. அவள் எவ்வளவு பருவம் அடைந்த போது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்ற போது, சிவபெருமானே வந்து கேட்கின்ற போது, இந்த தலத்தில் நான் திருமண கோலத்தில் உங்கள் அழகை தரிசிக்க வேண்டும் என்று கேட்கின்றாள். எனவே இந்த தலத்தை பற்றி சிந்திச்சா உடனடியாக திருமணம் கைகூடும். ராஜமாதங்கின்னு அந்த அம்பிகை பெயர். அவளுக்காக தரிசனம் செய்வதற்காக அவளையே திருமணம் செய்து கொண்டு அங்கே அம்பிகை திருமண கோலத்திலே ஈசனோடு இருக்கின்றாள். சோமாசி நாயனார் 63 ஒருவர், அவருடைய மனைவி பெயர் சுசிதான பேரு. சுந்தரருக்கு கொஞ்சம் இருமல் வந்த போது தூதுவளை கீரையை கொடுத்தனுப்புகிறார். அப்படி தூதுவளை கீரையை கொடுத்தனுப்பிச்சது யாரு அப்படின்னு சுந்தரர் கேட்ட போது சோமாசி நாயனார் தான் கொடுத்தனுப்பிச்சாரு அப்படின்னு பரவகாசியார் தகவலை சொல்றாங்க. அவருடைய இல்லத்துக்கு வந்து உனக்கு என்னையா வேணும், நீ எனக்கு உதவி பண்ணிருக்கிய, இருமல் தீர்வதற்கு உதவி செய்திருக்கிறாய், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்ற போது சோமாசி நாயனார் உடனடியாக சொல்றாரு,
இறைவனின் தரிசனம் வேண்டும் என்று கேட்டால் இறைவனின் பிரசாதம் வருகிறது. நிச்சயமாக இங்கே இறைவனும் பூரணமாக நிறைந்திருக்கிறது. ஏனென்றால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக அம்பிகையும் அப்பதுமாக மூச்சினை நன்றாக இழுத்துவிட்டு சுவாசித்து சென்ற இடத்திலே நாம் இப்பொழுது உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காற்றை நன்றாக என்பது போல கோயில் மணியோசை ஒலித்து, ஆம், நான் இங்கே தான் மூச்சினை இழுத்து விட்டு உள்ளே சென்று அமர்ந்திருக்கிறேன். நான் இங்கே எப்போதும் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய கடவுள் தன்மையை கூட மணியோசை எழுப்பினவுடன் நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. ஆம், இங்கே இறைவன் இருந்திருக்கிறான், அந்த இடத்துல நாம் உட்கார்ந்துருக்கிறோம். இந்த இடத்தோட மூச்சு காற்றை நன்றாக உள்ளிழுத்து வெளியே விட்டால் நம்முடைய துன்பங்கள், மனதில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அத்துணையும் இன்பங்களாக மாறிவிடும். அழகா கேட்டேன், எடுத்துக்கிட்டு எடுத்துக்கலாங்களா? அந்த அளவுக்கு நம்ம பண்பாடு வளர்ந்து இருக்கு இல்ல? ஏதாவது ஒண்ணு இருந்தா நான் வைக்கலாமான்னு யாரும் கேட்கல, நான் கொண்டு வரலாமா யாரும் கேட்கல, நான் எடுத்துக்கலாமா அதுவும் எடுத்துக்கிட்டு. நம்ம என்ன தெரியுமா நான் நினைக்கிறேன், இன்னும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நாம் கொஞ்சம் ஒழுக்கத்தையும் மரியாதையையும் கற்றுத்தரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க தப்பு செய்யற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறையை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள், 20 வயதுக்கு உள்ளானவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அந்த 20 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நாம் ஒழுக்கத்தையும் நேர்மையையும் சரியான பண்பையும் கற்றுத்தர தவறி விட்டோமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. யாரும் உட்கார்ந்துருக்காங்களே அந்த இடத்துல நாம் வரோமே, அங்கே சென்று பேசலாமா அப்படிங்கிறது கூட தெரியாமல் இருக்கின்றார்களே. இந்த பண்பை இவர்களை வச்சுக்கிட்டு எப்படி இந்த தேசம் மேல வரும்? சிவபெருமான் தான் காப்பாற்றுவார். எனக்கு தெரியுமா, ஒவ்வொரு முறையும் தோணும், அலை ஓஞ்சி எப்படா சமுத்திர ஸ்நானம் பண்ணுவேன்னு எங்க அப்பா கேட்பாரு. அலை ஓஞ்சி எப்ப நீ சமுத்திர ஸ்நானம் பண்ணுவேன்? பண்ணவே முடியாது, அலை ஓயவே ஓயாது, வந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி நல்லவர்களும் கெட்டவர்களுமாக கலந்துதான் இந்த பூமியிலே இருப்பார்கள். நமக்கும் கூட இன்பமும் துன்பமும் கலந்துதான் வரும். இன்பம் வருகின்ற போது மட்டும்தான் நான் இறைவனை வணங்குவேன், துன்பம் வருகின்ற போது வணங்க மாட்டேன் என்று தவிர்ப்பதோ, அல்லது துன்பம் வருகின்ற போது மட்டும்தான் வணங்குவேன், இன்பம் வருகின்ற போது நான் இன்பத்தை தூக்கி பறந்து விடுவேன் என்று சொல்வதோ தவறு. துன்பத்துக்கு
துன்பத்திலும் இன்பம் இருக்கு, இன்பத்திலும் துன்பம் இருக்கிறது. இரண்டும் கலந்து இருக்கிறது. இறைவனை எப்போதும் வணங்கிக் கொண்டே இருக்கிறோம். திரு அம்பர் மாகாண தலம். இந்த தலத்தை இறைவன் ரொம்ப சிறந்த இடம். எனக்கு அவர் சந்தனம் எடுத்துக்கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் சோமாசி மாறனாருடைய யாக பெருவிழாவுக்கு அப்படித்தானே சிவபெருமான் வந்தார். எந்த வடிவத்தில் இறைவன் வருவான் என்பது தெரியாது. இது இறைவன் கைப்பட்ட சந்தனமாக இப்போது மாறி இருக்கிறது என்று அதிலும் ஒரு நன்னோக்கினை செலுத்தி நாம் பார்க்க தொடங்கிவிட்டால் நம்முடைய உள்ளம் எப்போதும் மகிழ்வாக இருக்கும். புல்லு பொன்னிறம் புரிசடை நெடுமுடி போழில மதிசூடி. பொன்னிறமாகிய முடி சிவபெருமான் அணிந்திருக்கிறார். அது எப்படி பொன்னிறமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டா, கங்கையினை தலையிலே சூடி இருக்கிறான், அதனால அது பொன்னிறமா இருக்குது. புல்லு பொன்னிறம் புரிசடை நெடுமுடி, நீண்ட முடி, ஜடாமுடி போல. போல் இள மதிசூடி, இளமையான மதியினை தன்னுடைய கிரீடத்திலே சூடிக்கொண்டு, பிங்கு தேருடை நறுமலர் கொன்றையும் புனையல் செய்தவர் மேய. கொன்றை மலர்களை, நல்ல பூத்த கொன்றை மலர்களை அணிஞ்சிட்டு இருக்கிறார் சொன்னா பார்த்தாதா? அது ஒரு கூடுதல் சேர்க்கிறார். நன்று சொன்னதுக்கு அப்புறம் நனி நன்று, சால நன்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, குட், வெரி வெரி குட் அப்படின்னு போடுவோம்ல, அது போல இன்னும் கொஞ்சம் கூடுதலா சேர்க்கிறாரு. பிங்கு தேனுடை நறுமலர் கொன்றை. தேனுடைய பூக்கலாம். ஒரு விஷயம் தெரியுங்களா? தேனால அபிஷேகம் பண்ணா நல்ல இல்வாழ்க்கை அமையும். இந்த பிறவியில் அமையலைனாலும் அடுத்தடுத்த பிறவியில கட்டாயம் அமைஞ்சிடும். அபிஷேகத்துக்கு தேன் வாங்கி கொடுத்தோம்னா இனிமேல் வரக்கூடிய பிறவிகள்ல நல்ல துணை அமையும். நம்முடைய சந்ததிகள் யாருக்காவது திருமணமாகணும், நல்ல துணை அமையணும்னு வழிபட்டீங்கன்னா தேன் கொடுத்தீங்கன்னா நல்ல துணை அமைஞ்சிடும். இந்த பதிகத்தை படித்தால் திருமணம் கைகூடும் சொல்றாங்க. என்ன வரிய போடுறார் பாருங்க. பிங்கு தேனுடை நறுமலர் கொன்றையும் பிணையல் செய்தவர் மேய. சாதாரண கொன்றை மாலை அணிந்துவது இல்லையா? பிங்கு தேனுடை நறுமலர் கொன்றை. தேன் அப்படியே ஒழுங்குதான். என்ன புரிந்து தெரியுங்களா? பூ பூத்துடுச்சுன்னா அதுல இருந்து தேனீக்கள் வந்து தேனை எடுத்து சென்று விடும். மொக்கா இருக்கும் போது பறிச்சிட்டீங்கன்னா அதுக்குள்ள தேன் ஊறாது. பூக்க தொடங்கணும், ஆனா பூத்தும் இருக்கக்கூடாது. இல்ல, இது என்ன பொருள் காட்டுதுன்னா, நாம இந்த உலக வாழ்க்கையில இருக்கணும், ஆனா இந்த உலக வாழ்க்கைக்குள்ள நாம் மூழ்கிடக்கூடாது. 2 நாளைக்கு முன்னால ஒரு குறுஞ்செய்தி ஒருத்தர் படிச்சுட்டீங்க சொன்னார். எவ்வளவு தண்ணீர வேண்டுமானாலும் கப்பல் மிதந்து விடும் இல்லையா? அந்த கப்பல் கொள்ளாத அளவுக்கு நீர் இருக்கு, ஆனா அது மேல கப்பல் மிதந்துடும். ஆனா கப்பல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி அதுக்குள்ள போயிடுச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் கப்பலால மிதக்க முடியாது. அதுபோல எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் இறை தன்மை நம்மை காப்பாற்றும் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் கப்பலை போல நாம மிதந்துடலாம். எது வந்து என்னை காப்பாற்றும் அப்படின்னு நினைச்சோம்னா நாம மூழ்கிடுவோம். வரும், கண்டிப்பாக காப்பாற்றும். அழகான வரி சொல்லிருக்காங்க. மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான். நம்பிக்கையோட இரு. மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான், ஊத்தாமல போயிடுவான், கண்டிப்பா காப்பாற்றுவான். பிங்கு தேனுடை நறுமலர் கொன்றையும் பிணையல் செய்தவர் மேய. மல்கு தண்டுரை அரிசிலின் வடகரை வருமுனல் மாகாணம். அரசு காற்றங்கரையிலே வடகரையிலே அமர்ந்திருக்கிறார். வடகரை வடக்கு பக்கம் இருக்கே, அது குபேர திசை. குபேர திசை. சில வீடுகளில் சொல்லுவாங்க, தெற்கு பக்கம் பார்த்து பீரோவை வைக்கலாமா சார் அப்படின்பாங்க. என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், தெற்கு பக்கம் பார்த்து பீரோவை வைங்க, அப்பதான் நீங்க வைக்கும் போதெல்லாம் வடக்கு பக்கம் பார்த்து வைப்பீங்க. வடக்கு பக்கம் பார்த்து வைத்தாலோ எடுத்தாலோ அந்த செல்வம் நன்மைக்கு மட்டுமே செலவாகும். ஹாஸ்பிட்டலுக்கு போகவே போகாது, மருத்துவ செலவு வரவே வராது.
உடனே யோசிச்சு பார்த்து, ஆமா எங்க வீட்டில் அப்படித்தான் இருக்குது இல்லையா? அது நிறைய பேருக்கு உடனடியாக தங்கள் இல்லத்தை கொண்டு வந்து பார்த்து விடுவார்கள். ஆனால் அது இறையருள் அதை கூட்டி வைத்திருக்கிறது என்பதை கருதுவோம். நமக்கு இந்த புதிய கொடுத்தாலே அன்னைக்கு இப்படி வை அப்படின்னு, அது இறையருள் அதை கூட்டி வைத்திருக்கிறது. உடனே நான் தான் சார் பிளான் பண்ணி பண்ணேன் பாருங்க. அதெல்லாம் கிடையாது. இறைவன் நமக்கு அந்த நேரத்தில் அந்த உணர்வை கொடுத்திருக்கிறார். அதற்கு இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். மல்கு தண்டுரை அரிசியின் வடகரை வருமுனல் மாகாணம் அல்லு அல்லுனா இரவு அல்லு நண்பகலும் தொழும் அடியவர்க்கு அருவினை அடையாமை. அருவினைங்கிறது வினை வந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து வருது. கோயிலுக்கு வந்தாலும் விடாம வருது. இல்ல கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடலாம்னா 4 பேர் நம்ம வினையா இருந்து மறைச்சிட்டு இருக்கிறோம். 4 பேர் நம்ம வினையா மறைக்கிறாலும் நான் மறைக்கிறவங்களை சொல்ல மாட்டேன். என் வினை அப்படி போய் நிற்குதியா? நான் நடந்து வரேன், என் வினை போய் ஸ்கூட்டர்ல நிற்குது. சரி, நான் ஸ்கூட்டர்ல வந்தா என் வினை ஏரோப்ளைன்ல போய் நிற்குது. சரி, நான் ஏரோப்ளைன்ல வரலான்னு பார்த்தா என் வினை காத்தான் போய் நிற்குது, முன்னால மறைச்சிடுது. சாமியை கூட தெரியல. எங்களால் அடிக்கடி சொல்லுவாரு, இறைவனை மறைப்பது நம்முடைய வினையை தவிர வேறொன்று இல்லை என்பது. சாமி தரிசனம் கிடைக்கலன்னா வேற யாரையும் சொல்லாத, சீக்கிரம் சாப்பிட்டாங்க, இன்னைக்கு அத்த ஜாமம் சீக்கிரம் முடிஞ்சு போச்சு, எனக்கு தரிசனம் கிடைக்க, என் வினை எனக்கு தரிசனம் கிடைக்கும். முருகப்பெருமான் இருந்து இதை செவிமடுக்கிறான் என்று சொன்னால் நம்முடைய வினை நன்றாக இருக்கிறது. இன்னைக்கு முருகப்பெருமான் நம்ம கூட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறது. போன வருஷம் ஆறுமுகம் உட்கார்ந்து கேட்டாரு, அன்றைக்கும் நம்முடைய வினை நன்றாக இருந்தது, அமர்ந்து கேட்டார். இறைத்தன்மை மறைக்கிறது, இறைவனை மறைக்கிறார் யாரோ ஒருவர், அது நம்முடைய வினை. அவரை சொல்லி குற்றம் இல்லை, அவருக்கு தெரியலன்னு நாம சொல்ல வேண்டாம், நம்ம வினை. வேற என்ன சொல்ல முடியும்? அல்லு நண்பகலும் தொழும் அடியவர்க்கு அருவினை அடையாமை. தீய வினைகள் வந்து சேராது. அப்போ இனிமே இந்த பதிகத்தை படிச்சதிலிருந்து நமக்கு தீய வினைகள் சேராது. நாம சேர்த்துக்காம இருக்கணும், நாம சேர்த்துக்காம இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். தீய வினைகள் எப்போது எப்படி தெரியுமா? நாம வேண்டாம்னு ஒதுக்கினா அதுவா வந்து சேருவது ஒரு வகை, அது வேண்டாம்னு ஒதுங்கினாலும் நாம போய் விழுறது இன்னொரு வகை. ஒரு போலீஸ்காரர் இன்னொரு போலீஸ்காரரும் அப்புறமா ரோந்து போனாங்க. ரோந்து போனச்சு யாரோ ஒரு திருட எதையோ திருடிக்கிட்டு போற மாதிரி ஒரு போலீஸ்காரர் பார்த்துட்டாரு. ஏய், அங்க ஏதோ ஒன்று யாரோ எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு, சரி போய் பார்த்துருவோம் அப்படின்னு 2 போலீஸ்காரரும் விரட்டினாங்க. விரட்டினா ஒரு முட்டு சந்து மாதிரி இருக்கு, அதுக்குள்ள அந்த ஆள் ஓடி போயிட்டாரு. ஓடி போனதுல ஒரு போலீஸ்காரர் சொன்னா, நான் இங்கே நின்றுக்கிறேன் வெளியில, அவன் உள்ளே தப்பிச்சு வந்தான், நான் இங்க பிடிச்சிக்கிறேன், நீங்க உள்ள போய் பிடிச்சிக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு. இவன் உள்ள போன உடனே சத்தம் போலீஸ்காரன் சேர்ந்து வருது, டே விடுறா விடுறா விடுறான்னு. யாருக்கு இருந்து வரணும்? திருடனிடத்துல இருந்து வரணும். சில நேரங்களில் கெட்ட பழக்கங்கள் நம்ம விட்டு போறேன்னு சொன்னாலும் நாம விடாம பிடிச்சி வச்சுக்கணும். கோயிலுக்கே வந்தாச்சு, சாமி பார்க்கிறோம், இந்த வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, எல்லாம் இறைத்தன்மைன்னு தெரியுது. ஆனாலும் முன்னால் இருக்கிற ஆளை ஒரு இடி இடிச்சு மறைச்சுக்கிட்டே நீங்களே பார்த்துட்டு வந்தா நாங்க பார்க்க வேண்டாம், டக்குன்னு வந்து முன்னால நின்றுடுது. இல்ல இது என்ன ஆபீஸ் ப்ரமோஷனா? நாம போய் கேட்டாதான் மேனேஜர் தருவாருங்கிறதுக்கு இல்லை, யாராவது ரெக்கமெண்டேஷன் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா இறைத்தன்மை போய் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லையே. இங்கிருந்து மணி ஓசை எழுப்புகின்ற போது ஓம் நமச்சிவாய 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 சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நேரில் நின்று பார்த்ததை காட்டிலும் பன்மடங்கு பயன் கிடைச்சிடும். பார்க்கிறவங்களுக்காக பாதி இப்படி விழுவுது அப்படி விழுவுதுன்னு தெரியும், நமக்கு எந்த இணைப்பும் வராது. வாரியார் சுவாமிகளை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்தார், ஒரு மடாதிபதி வந்தாரா வாரியார் சுவாமிகளை பார்க்கறதுக்கு. அப்படி வந்தவரை வாசல்ல பூஜையில் இருக்காங்க, ஐயான்னு உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்ச உடனே முருகப்பெருமான் இருக்கின்ற போது வாரியாரை சுவாமிகள் முருகன் பூஜிப்பார். வாரியார் சுவாமிகள் வந்து பூஜையில் இருக்கிறாரு, நீங்க உட்காருங்கன்னு அவரோட உதவியாளர் சொல்லிட்டாரு. இவரும் உட்கார்ந்துட்டாரு.
உட்கார்ந்தவர் வாரியார் சுவாமிகள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்த உடனே, ஐயா எப்போ வந்தீங்க அப்படின்னு வெளியில இருந்தவர் கேட்டார். நீங்க பூஜை செய்யும் போது பால் அபிஷேகம் பண்ணீங்கல்ல, அப்போ பால் ரொம்ப தண்ணியா இருக்கு, நாளைக்கு பால்காரன் வந்தா சொல்லணும்னு நினைச்சீங்கல்ல, அப்ப வந்தேன். எப்படி நினைச்சிருக்காரு பாருங்க. 2 பேரையும் பாராட்டணும், நாம 2 பேரையும் பாராட்டணும். அப்படி டிரான்ஸ்பரண்டா தன்னுடைய மனசை வச்சிருந்த வாரியார் சுவாமியும் பாராட்டணும். அப்படி ஒளிவு மறைவு இல்லாத இன்னொரு உள்ளத்தை படம் பிடித்து பார்க்கக்கூடிய திறம் படைத்த ஒருவர் தான் வாரியார் சந்தித்திருக்கிறார், அவரையும் பாராட்டணும். இன்னைக்கு நம்மளால அப்படி சொல்ல முடியுமா? நான் போய் ஒரு பூஜையில ஒருத்தர் உட்காந்துருக்காரு, சார் நான் கரெக்டா 6:55க்கு வந்தேன் அப்படின்னு. 7 மணி 7:10 வரைக்கும் நீங்க பூஜையை விட்டு வெளியில வரல. டெய்லி பயந்து கோயிலுக்கு வந்தா ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நீங்க டெய்லி கோயிலுக்கு வந்துருவீங்களா? எனக்கு அப்பதான் ஒரு கேள்வி வரும், நீங்க டெய்லி சாப்பிட்டுருவீங்களா? மூச்சு விடாம இருக்கவே மாட்டீங்களோ? அப்படிலாம் எனக்கு கேட்கணும்னு தோணும், ஆனா கேட்க முடியாது. கோயிலுக்கு வருவத நீங்க தனிக்கு வந்துருவீங்களா? இது கேள்வியாங்க. என்னைக்கெல்லாம் வரல அதெல்லாம் கேள்வியா இருக்கணும். ஏன் சார் லேட்டா வரீங்க? இன்னும் கொஞ்சம் முன்னால வந்தா சுவாமியை பார்க்கலாம்ல, தீபாராதனையை பார்க்கலாம்ல, அதெல்லாம் கேள்வியா இருக்கணும். நீங்க டெய்லி வந்துருவீங்களா? என்ன தெரியுமா? என் நினை வந்து கேள்வியை எழுப்புகிறது. என் நினை வந்து நின்று கேள்வியை எழுப்புகிறது. அரவம் ஆட்டுவார். 2 தசை, கேது தசையும் ராகு தசையும் 7 வருஷம் 18 வருஷம். சில பேரை உச்சத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருவோம், சில பேரை கீழே இறக்கிடுவோம். யாரா இருந்தாலும் சரி, கல்வியில சில பேர் ரொம்ப போனோச்சுவார்கள். நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் என சொல்லப்படுகின்ற கிரகங்கள், நவகிரகத்திலேயே அந்த 2 தான் நம்மளை பார்த்து கும்பிடுது. நாம கும்பிடுற சாமி நம்மளை பார்த்து கும்பிடுதான்னு கேட்டா, நாம கும்பிடுற சாமி நம்மளை பார்த்து கும்பிடுதான்னு கேட்டா, நவகிரகத்தை சுத்தி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் கும்பிட்டு விட்டுருக்கோம். போந்தா இங்க சுத்தினது போதும், அங்க போய் சுத்து, நானே அங்க சுத்தி தான் உயிர்வு பெற்றிருக்கிறேன் அப்படின்னு நம்மளை பார்த்து கும்பிட்டு சொல்லுது. தவறுகள் போதும், இனிமே செய்யாத, செஞ்சீனா இப்படி வந்து சிக்கிக்கணும், திரும்ப கட்டத்தை தூக்கிக்கிட்டு அலையணும். எப்ப எனக்கு நல்ல நேரம் வரும், திரும்பவும் கட்டத்தை தூக்கணும். ஏன் கட்டம் தூக்க வேண்டாம்? கட்டையை தூக்கிட்டா எதுக்கு கட்டத்தை தூக்கணும்? இந்த கட்டையை தூக்கிட்டா எதுக்கு கட்டத்தை தூக்கணும்? ஆனா எல்லாருக்கும் என்னன்னா, பார்த்த உடனே சார் எந்த ராசிக்கு இப்ப நல்லா இருக்கும்? ராகு கேது வேற பேரறாமே, சனிக்கிழமை பேர்ந்துச்சாமே எப்படி இருக்கும்? அடுத்தது சனி வேற பயிற்சி அடையலாமே நவம்பர்ல. நீங்க சொல்ற 2014 நிறைய கிரகங்கள் பெயர்ந்து சார், எனக்கு பயமா இருக்குங்க. நான் சொன்னேன், இது வரைக்கும் நீங்க வீடே மாத்திட்டு இல்லையான்னு. மாத்திருக்கேன் அப்படின்னு. வாடகை வீடு தானே மாத்திருக்கீங்கல்ல? அவ்வளவுதான். அவரும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு வீடு மாத்திக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு, அவ்வளவுதான். அவர் நம்மளை என்ன பண்ண கூடாது? நம்மளை என்ன பண்ண கூடாது? ஒன்றும் பண்ண மாட்டார். ஓம் நமச்சிவாய சொல்லிட்டு இருக்கிறவங்கள ஒண்ணுமே பண்ண மாட்டார். சொல்லாதவங்கள அவர் பார்த்துக்கிறார், நம்ம பார்க்க மாட்டார். வேறு வேறு வடிவங்களை, வேறு வேறு தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறவர்களை அவர் பார்த்து கொள்கிறார். இப்போ எங்க அப்பா கையை பிடிச்சிட்டு நான் போறச்சே என்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருடையது? எங்க அப்பா வரும். ஆனா இல்ல இல்ல எங்க விட்டு அவங்க தான் என்னை காப்பாற்றுவாரு, நான் கையை பிடிச்சிட்டு போனேன்னு வைங்க, அவர் காப்பாற்றலாம். நான் இல்லைன்னு சொல்லல, நான் வந்து யாரையும் குறைவாக சொல்லல, காப்பாற்றலாம். எவ்வளவு நாள் காப்பாற்றுவாரு? என் நிலைமை தெரிஞ்சு என்னை எவ்வளவு நாளை வச்சுப்பாரு? யோசிச்சு பாருங்க. எங்க அப்பாவுக்கு தான் வேற வழி இல்லை, பெற்று தொலைச்சிட்டோம், திட்டிக்கிட்டாச்சும் செய்வாரு. அது போல கபாலீஸ்வரர் என்ன சொல்லுவாரு? வந்து நின்றுட்டான், வேற வழி இல்லை, செய்வோம் அப்படின்னு செஞ்சிருவாரு. யோசிச்சு பாருங்க. நான் வேறு வேறு மதங்கள், வேறு வேறு கடவுள்கள், வேறு வேறு அப்பாக்களோட கைகளை பற்றிக்கிட்டு, யாரோட அப்பாவையோ கையை பற்றிக்கிட்டு நான் போனேன்னா என்னை எவ்வளோ நேரம் பார்த்துப்பாரு. இவனோட நேரம் தொல்ல. செவனையில எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டானாம விட்டுட்டு வந்துருவாரு. என்னங்க விட்டுட்டு வந்துட்டீங்க, எங்க போனாலே தெரியலன்னு அவரும் சேர்ந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. திருவிழாவில் காணாம
நின்ற மாதிரி நாம நின்றுட்டு இருக்கோம். ஏற்கனவே அப்படிதான் நின்றுட்டு இருக்கோம். இதுல இன்னும் நம்பிக்கை இல்லாம வேறு வேறு மதங்கள் வேறு வேறு வடிவங்களை நம்பி போகணுமா? ஓம் நமச்சிவாயங்கிறத மட்டுமே நம்பி போவோம். அது நல்ல வழி காட்டுவோம். அரவம் ஆட்டுவார். அந்த அரவத்தை அணிந்து கொண்டு அணிகலனாக அணிந்து கொண்டு ஆட்டி வைக்கக்கூடிய இறைவன் சிவபெருமான். அது எந்த இடத்துல வேணாலும் இருக்குது. ராகு கேது எந்த இடத்துல வேணாலும் இருக்கணும். பெயர்ந்து போடுமே. அது அப்பிரதட்சணமா வருதுங்க. நம்மால் அப்பிரதட்சணமா சுற்றுறான். அந்த இயல்பை நாம கொள்ளலாமா? யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு சாபம் அது. தேவர்களோடு அமர்ந்து அமுதம் மருங்கியதன் காரணமாக நிழல் கிரகங்களாக வீடு இல்லாமல் அலைய கடவது ஒரு சாபம். ரெண்டாவது அப்பிரதட்சணமா சுத்தி வாங்கன்னு சாபம். உடனே நம்மால் அப்பிரதட்சணமா நான் கேட்டேன், உனக்கு என்ன சாபம் இருக்கு? நீங்க எதுக்கு அப்பிரதட்சணமா சுத்துற? பிரதட்சணமா தான் சுத்தணும். சாமியை பிரதட்சணமா வந்தீங்கன்னா வேற வேற இடத்துல சுத்துற வேலையெல்லாம் குறைஞ்சு போயிடும். இங்க சுத்திட்டீங்கன்னா வேற வேற இடத்துல சுத்துற வேலையெல்லாம் குறைஞ்சு போயிடும். இங்க சுத்தலைன்னா அங்கெல்லாம் நாம சுத்திக்கிட்டு இருக்கணும். எல்லாரும் கேட்பாங்க, ஏன் சார் இங்க சுத்துறீங்க? வேற எங்கேயும் சுத்த வேண்டாங்கிறதுக்காக நான் இங்க சுத்துறேன். வேற எங்கேயும் சுத்த வேண்டாம். யாரை பார்க்கலாம்? நீங்க யாரையாவது ஒருத்தர் முக்கியஸ்தரை பார்க்கலான்னு போனீங்கன்னா நாளைக்கு காலையில கரெக்டா 6 மணிக்கு வந்திருக்கேன், அவர் இருப்பா இருப்பாங்க. 6 மணிக்கு போனீங்கன்னா இப்பதான் புறப்பட்டு போனாரு, நீங்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் முன்னால வந்துருக்கலாம்ல அப்படின்பாரு. சிவபெருமான் அப்படி சொல்லவே மாட்டேன். நீங்க காலையில 6 மணிக்கு வாங்க, அக்கடதான் இருப்பாரு. கூட்டம் கூட இருக்காது. 4 மணிக்கு வந்தீங்கன்னா கூட்டம் கூட இருக்காது. 5:30 மணி 6 மணிக்கு கூட்டமே இருக்காது. அப்படியே சிவபெருமான் ஹாயா ஏகாந்தமா விட்டிருப்பார். வந்து உங்க உள்ள கவலையெல்லாம் அப்படியே கொட்டினீங்கன்னு வைங்களேன், 6:10க்கு உங்கள் கவலைகள் அனைத்தும் நீர் திவலைகளாக மாறி போயிடும். சூரியன் எழும்பும் போது நீர் திவலை ஆச்சுன்னா என்ன ஆயிடும்? அப்படியே எவாபரேட் ஆயிடும். முடிஞ்சு போயிடுச்சு. நம்முடைய துன்பங்கள் அனைத்தும் சிவபெருமானை பார்த்த வினாடி இன்பமாக மாறிவிடும். ஆனா நம்பிக்கையோடு பார்க்கணும். அரவம் ஆட்டுவார் அங்குகில் புலி அதன் அங்கையில் அனலேந்தி. இடையில புலித்தோல் ஆடை அணிந்திருக்கிறாரா? புலித்தோல் ஆடைக்கு ரொம்ப விளக்கம் சொல்றாங்க. ஆனா மனசு புலி மாதிரி இருக்கலாம். பார்க்க பூனை மாதிரி இருக்கிறோம், ஆனா மனசு புலி மாதிரி இருக்கலாம். எப்ப பார்த்தாலும் நான் பொறுத்து பொறுத்து பார்க்கிறேன், என்னோட நிஜ சுரூபம் உனக்கு தெரியாது. என்ன ஆயிடுது? நீ மனுஷன் இல்லையா? இல்லையா? நான் கோவம் வந்தது ரொம்ப பொல்லாதவன் ஆயிடுது. அப்ப யாரு நீ? உள்ளுக்குள்ள புலி இருக்கு, உட்கார்ந்து இருக்குது. அது கையில நகத்தோட இல்ல, வாயில சுருங்குற நகத்தோட உட்கார்ந்து இருக்குது. யார வேணாலும் போற போக்குல முள்ளு எப்படி மூஞ்சியில கிழிக்குமோ அப்படி கிழிச்சுட்டு போயிடும். A word can heal, a word can hurt. ஒரு வார்த்தை உங்களை காயப்படுத்தவும் செய்யும், அதே வார்த்தை உங்கள் காயத்திற்கு மருந்திடவும் செய்யும். A word can heal, a word can heal. Hurt. எதுவும் செய்யும். ஒரே வார்த்தை தான் காயப்படுத்தும். நாம் எப்போதும் மருந்திடக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தினோம்னா சுவாமியும் நமக்கு மருந்திடக்கூடிய செயல்களையே தருவார். நம்ம காயங்களுக்கு மருந்திடக்கூடிய செயல்களையே தருவாரு. அங்குகில் புலி அதன் அங்கையில் அனல் ஏந்தி. ஏன் நெருப்பு வச்சிருக்கிறார் கையில அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை கணமுல்லர் நாயனார் பார்க்க போறோம், நமிநந்தி அடிகள் பார்த்தோம், கலிய நாயனார் பார்த்தோம் திருவொற்றியூர்ல. இவங்கெல்லாம் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தவர்கள். அப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக கையில் அனலேந்தி வைத்திருக்கிறார்களா? இல்லை. நாம செஞ்ச வினையெல்லாம் எடுத்து வைத்துக் கொள்ள முடியாதான். அதனால கையிலேயே அனல் வச்சு டக்கு டக்குன்னு அதில் போட்டுடுறாங்க, கஷ்டமாயிடுதான். அதனால சுவாமி கிட்ட வினையை கொடுத்தா என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயப்பட வேண்டாம். அந்த வினாடி பஸ்பமாயிடும். அந்த வினாடி பஸ்பமாயிடும். திரும்ப அது வந்துடுமோ சார்? அர்ச்சனைக்கு கொடுத்தோம்னா அர்ச்சனை முடிச்சு வரும்போது சில கோயில்கள் டோக்கன் வேற வச்சு தராங்க. இந்தாங்க உங்களுக்கு. அது இன்னும் சில பேர் அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது, சார் சிகப்பு கலர் பை எது? ஏன் என்னோட விலையை சுவாமி மாற்றக்கூடாது, அதையே கொடுத்துடணும். சுவாமி எங்கேயாவது எடுத்துக்கிட்டு விலையை எடுத்துக்கிட்டாருன்னா அதனால நான் ஒத்துக்க மாட்டேன்.
என் விதை எனக்கே வந்துடணும். அதை நான் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போனாதான், என் விதையோட நான் வீட்டுக்குள்ள போனாதான் என் பொஞ்சாதிக்கே என்ன அடையாளம் தெரியும். இல்லைன்னா என்ன அடையாளம் தெரியாது. நம்ம ஆள் விதையை விடுவதே இல்லை. அதுக்கு ஒரு சண்டை போட்டாரு. எனக்கு நான் கோயிலில் தான் இருக்கேனாலும் எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. பை வந்துருச்சு. வெள்ளை கலர் பை தான் அவர் கொடுத்துருந்தாரு. வெள்ளை கலர் பை தான் சிவாச்சாரியார் பெருமானாரும் கொடுத்துருக்காரு. அவர் எடுத்து பார்த்துட்டு என்கிட்ட சொல்றாரு, சார் நான் பெரிய தேங்காய் கொடுத்துருந்தேன், இது சின்ன தேங்காயா இருக்கு சார். ஒரு நாள் அப்ப நீ நேரம் தேங்காயை தான் பார்த்துக்கிட்டு இருந்தியா, சாமி பார்க்கலையா? இல்ல சின்ன தேங்காய் பெரிய தேங்காய் பார்க்க என் பை வண்டி சாவி இருந்ததுங்க காணுங்க, அது கூட பரவாயில்ல கேட்டுக்கலாம். இல்ல ஏதோ ஒன்று மாறிடுச்சு கேட்கலாம், ஏத்துக்கலாம். தேங்காய் அளவை பார்க்குற இடமாங்க அது. சுவாமியுடைய சன்னிதானத்துல எனக்கு ஒரு நிமிடம் கபாலி, இனிமே இந்த மாதிரி ஆள் பேசுறதெல்லாம் கேட்கற மாதிரி வைக்காது. இல்ல அப்ப முதல்ல தேங்காயை பார்த்து பார்த்து வாங்கியிருக்கிறாரு. இவரோட கணக்கு என்ன தெரியுமா? சுவாமிக்கு அர்ச்சனை இல்லை, மறுநாள் சட்னி. பெரிய தேங்காயா நல்ல முத்தின காயா வாங்கிட்டு போய் உடைச்சு சட்னி செஞ்சா கம கமன்னு தாளிச்சு கொட்டி இல்ல பிளான் பண்ணி பண்ற. இறையருள் அப்படி இல்லை, அது வேறு விதமானது. இரவும் அனல் ஏந்தி இரவும் ஆடுவார் இவை இவர் சரிதைகள். சுவாமியுடைய புராணம் கேட்க கேட்க இனிமையான ஒன்று. யாரெல்லாம் சுவாமியுடைய செய்திகளை சுவாமியுடைய சிறப்புகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களோ அவருடைய உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா சுவாமி மாதிரி மாறிடும். இதை நான் நிறைய நேரங்கள்ல சொல்லி சொல்லி சாமியை பற்றி பேசினா சாமி மாதிரியே ஆயிடலாம் அப்படின்னு சொன்ன போது நண்பர் சுகீஷ் சொன்ன கருத்தை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே. அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, சார் சாமியை பற்றி பேசினா நாம எப்படி சாமி மாதிரி ஆக முடியும்? அது எனக்கு புரியல. உடனே சுகீஷ் சொன்னாரா, இந்த கர்நாடகன்னு ஒன்று இருக்குல்ல, அதை தூக்கி அப்படி சுற்றி 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 கை வலு ஏற்றுவார்கள். இரும்புல இருக்கும் சில இடத்துல மரத்துல இருக்கும். ஆனா அவங்களோட மசூல் இருக்குல்ல கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி அந்த மரத்தண்டு போலவோ அல்லது இரும்பு தண்டு போலவோ மாறிடும். சாதாரண தசையே நீங்க முறையான பயிற்சி கொடுக்கும் போது அது மரத்தண்டு போலவோ அல்லது இரும்பு தொண்டு போலவோ மாறிடுது. அப்போ மனசுக்கு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு பயிற்சி கொடுத்தீங்கன்னா நாமளே ஓம் நமச்சிவாயாவா மாறிடுவோம். அப்போ என்ன தெரியுமா சிறப்பு? நாம போய் கேட்க மாட்டோம், மற்றவர்களுக்கு வழங்க தொடங்கிடுவோம். இது வேணுமா எடுத்துட்டு போ, நல்லா மகிழ்ச்சியா எனக்கு வேணும் இருக்கவே இருக்காது. இட் இஸ் மைண்ட் இருக்கவே இருக்காது. நண்பர் ஒரு அழகா சொன்னாரு, ஐ வாண்ட் பீஸ் அப்படின்னா முதல்ல போய் சாமியார் எனக்கு நிம்மதி, எனக்கு தேவை நிம்மதி அப்படின்னா முதல்ல ஐயே எடுத்துரு, நான்கிறத எடுத்துரு, அப்புறம் வாண்டுங்கிறத எடுத்துரு, தானா பீஸ் கிடைச்சிடும், அமைதி கிடைச்சிடும். எனக்குங்கிறதையும் எடுத்துடணும், தேவைங்கிறதையும் எடுத்துடணும், நிம்மதி தானா கிடைச்சிடும். ஆனா நம்மளால இது ரெண்டையும் என்னால எடுக்க முடியல. நான் டாக்கிங் அபவுட் மைசெல்ஃப். என்னால எடுக்க முடியல. எங்க நின்னாலும் நான் எடுத்துக்கிட்டேன் நல்லா இருக்கா. ரொம்ப இடங்கள்ல இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. லிஃப்ட்ல ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு எல்லாரும் சோம்பி போயிட்டு இருந்தாங்க. லிஃப்ட்ல ஒரு கண்ணாடியை வச்ச உடனே எல்லாரும் எத்தனை நேரம் வேணாலும் லிஃப்ட்டுக்காக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கதான் நின்று கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி. இது உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? நம்ம கோயில் ஊழியர் கிட்ட போய் பாருங்க, அது சுத்தி வர பிரகாரம்ன்றத கூட மறந்து போய் ஒரு 4-5 பேர் நின்றுட்டு என்னடா பண்றாங்கன்னு பாக்குறேன். சாமி குங்குமத்தை எடுத்து அழகா வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு அம்மா வைக்கும் போது ஒருத்தர் வேகமா போயிட்டாரு. இந்த அம்மா முறைச்சு பாக்குறாங்க, என்னம்மா ஆச்சு அப்படின்னு. நான் கரெக்டா வைக்க போற நேரத்தில் அசைக்கிட்டாரு. என்ன பாருங்க, ஒரு ஆடவர் இடித்து விட்டாரே கூட அந்த அம்மா கோவப்படல. குங்குமத்தை அழகா வைக்கும் போது அசைச்சு விட்டாராம். எப்படி பாருங்க, நமக்கு
நம்முடைய உடம்பினுடைய சுகம் இருக்குல்ல, அழகு இருக்குல்ல, மெருகு இருக்குல்ல, அது கொஞ்சம் கூட குலையாம நம்ம இன்னும் கூட்டணும்னு ஆசைப்படுறோம். ஆனா இறைத்தன்மை அப்படி இல்லை. இவர் சரிதைகள் இசைவன பல பூதம். தேவகணங்கள் எல்லாம் சொல்லிட்டே இருந்துதான் சிவபெருமானுடைய சிறப்புகள் இவை என எடுத்து சொல்லுங்களா. ரமணர் ஒரு செய்தியை சொன்னாங்க. ஷியாமலாங்கிற ஒரு அம்மா, ரமணர் படிச்ச ஒரே புத்தகம் பெரிய புராணம் சார். அந்த ஒரு புக்கை படிச்ச உடனே நான் யார், இந்த 63 நான் யாராக இருப்பேன் என்கிற ஒரு விசாரம் ஏற்பட்டு, பூவாமைங்கிற விசாரம் ஏற்பட்டு தேட தொடங்கிட்டாரு. நான் என்னை தொடங்கி இது நல்ல காரியத்தில் பிரவேசிக்கிறது, இதனை தேட வேண்டாம்னு சொல்லி 3 புள்ளி வச்சுட்டு போயிட்டாராம் ஞானத்துக்கு. நான் உடனே என்னை யோசிச்சு பார்த்தேன். பெரிய புராணத்தை நிறைய பேருக்கும் படிச்சாச்சு சொல்றோம். ஆனா டேப் ரெக்கார்டர் மாதிரி தானே சொல்லிட்டு இருக்கிறோம், எங்கேயுமே உணரலையே. இல்லை, ஒரு டேப் ரெக்கார்டர் போட்டு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நம, அதுதான் இப்போ இன்னும் வசதியாக வந்துருச்சு. சாண்டிங் பாக்ஸ் அது பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கு. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. ஒரு ஃபோன் வந்துட்டோம், அதை கொஞ்சம் சின்னது பண்ணு. முக்கியமான கால்டா, மேனேஜர் பேசுற, சின்னது பண்ணு. ஓம் நமச்சிவாயா, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் அதை பெருசு பண்றதே கிடையாது. கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அதை பெருசு பண்ணுவாங்க. யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு, யாராவது முக்கியமான விருந்தாளிகள் வந்துட்டாங்கன்னு சின்னது பண்ணு. முதல்ல அதை சின்னது பேச்சு கேட்க மாட்டேங்குது. ஏன் அவங்களும் சேர்ந்து ஓம் நமச்சிவாயா சிந்திச்சா வேணான்னுடுவாங்களா? ஆனா ஒன்று மகிழ்ச்சி, நமக்கு தெரியாமலாவது நம்ம வீட்டில் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கு பாருங்க, அதுக்கு அதை வழங்கணும். நமக்கு தெரியாமலே ஒரு நல்ல வைப்ரேஷன் வருது நம்ம வீட்டுக்குள்ள. அதை யாராவது வாங்கி வச்சிருக்கிறவங்க இன்னும் 2 பெட்டியை வாங்கி எல்லா ரூமுக்கும் வைக்கலாம். ஏன்னா நமக்கே தெரியாம நம்ம வீட்டில் சிந்தனைகள் இருந்தா போயிடும், வெளியில போயிடும். நல்ல சிந்தனை நம்முடைய இல்லங்கள்லையும் வரணும், உள்ளங்கள்லையும் வரணும். அரவம் ஆட்டுவார் அந்துகில் புலியதழ் செங்கையில் அங்கையில் அனல் ஏந்தி இரவும் ஆடுவார் இவர் சரிதைகள் இசைவன பலபூதம் மரபம் பொய்பொழில் அரிசில் படகரை வருமுனல் மாகாளம் பரவியும் பணிந்தும் ஏத்த வல்லார். வரீங்க. பரவியும், பரவினா போற்றி, பணிந்துனா பணிவாக, பரவியும் பணிந்தும் ஏத்த வல்லார் அவர் பயன் தலைப்படுவாரே. நாம் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு பயனின் காரணமாக வந்திருக்கிறோம். என்ன பயன் தெரியாது. சாப்பிட்றது, தூங்குறது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது, அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் உபத்திரவம் செய்யறது, சிலருக்கு நல்லது செய்யறது, சிலருக்கு கெட்டது செய்யறது, சில பேர் சொத்தை அபகரிச்சுக்கிறது, சில பேருக்கு அபகரிச்ச சொத்தை கொடுக்கறது. நான் என்னை சொல்லிட்டு இருக்கேன், நீங்க யாரையும் தவறா நினைச்சுக்க. இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்யறதுக்கு ஒரு பயன் கருதி தான் இந்த பூமிக்கு நாம வந்திருக்கிறோம். இந்த அம்மாவுக்கு என்ன செய்யணும், இந்த அப்பாவுக்கு என்ன செய்யணும், யார் பிள்ளையா பிறக்கணும், யாருக்கு கணவனா இருக்கணும், யாருக்கு மனைவியா இருக்கணும், ஏதோ ஒரு பயன் கருதி தான் வந்திருக்கிறோம். ஆனா அந்த பயன் தெரியாமலேயே நம்ம ரொம்ப நாள் வாழ்ந்துடுறோம். அந்த பயன் இதுதான், இந்த பயன் அப்படிங்கிறது தெரியாமலே ரொம்ப நாள் வாழ்ந்துடுறோமா? அந்த பயன் செய்ய வேண்டி இந்த வேலை எது செய்யணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் நம்மளை நிறுத்தணும். அதான் இறைத்தன்மை. ஒருத்தருக்கு யம தர்மராஜாவை பார்க்கறதுக்கான மந்திர சித்தி ஏற்பட்டுடுச்சு. இப்போ யமன் வராரு வைங்க, மந்திர சித்தி ஏற்பட்டதுனால அவருக்கு தெரிஞ்சிடும், ஓ யமன் வராரு அப்படின்னு. பார்த்த உடனே ஒரு நாள் நீ கோயில்ல வாசல்ல வந்திருக்காரு, யம தர்மராஜா வந்திருக்காரு. யமன் வந்துட்டாரு, ஒரு கால் என் உயிரை தான் எடுக்க வந்திருந்தாரோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. யமன் மேல எப்படியே பார்த்துட்டே போறாரு, நல்லா முடிச்சு பார்த்துட்டே போறாரு. ஆஹா, இவர் நம்ம தான் எடுக்க வந்திருக்காரு அப்படின்னு. பக்கத்துல ஒரு நண்பர் இருந்திருக்காரு, அவரு சொந்தமா ஃப்ளைட் வச்சிருக்காரு. சொன்னாரு, என்னை எங்கேயிருந்து கண்காணாத ஏதாவது ஒரு தீவுல கொண்டு போய் விட்டுறேன் உடனடியா. சரிப்பா, ஏற்பட்டுப்பா, உடனடியா அவனை அழைச்சிட்டு போய் கண்காணாத தீவுல இறக்கி விட்டுறேன். போயிடுறியா? போயிடுறேன். இங்கே
யமதர்மராஜாவை பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை வேற அவர் உழைச்சு பார்த்துட்டு போறாரு. அப்படியா, உனக்கு தெரியுமா? இல்லை, எனக்கு நான் ஒரு மந்திர சக்தி பண்ணியிருக்கிறேன், அவரை பார்த்தேன், கண்டுபிடிச்சிட்டேன். சரிம்மா அப்படின்னு கொண்டு போய் விட்டுட்டாரு. கொண்டு போய் இவரும் கொண்டு போய் விட்டுட்டு வந்து சாயங்காலம் சுவாமி தரிசனத்துக்கு வந்திருக்காரு. வந்தா யமதர்மராஜா வந்தாராம். இவருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்துட்டே இருக்கும்போது யமதர்மராஜாட்ட இது கேட்டுட்டாரு, என்ன சிரிக்கிறீங்க? நீங்க அவரை தேடிதானே வந்தீங்க? ஆமா, அவரை தேடிதான் வந்தேன். இங்கே கண்ணுக்கு தெரியாத ஏதாவது ஒரு தீவுல கொண்டு போய் விட்டுட்டீங்களா அவரை? விட்டாச்சு. அதான் பார்த்தேன், அங்கதான் அவருடைய பிராணம் போகணும்னு விதி இருக்கு. இந்த ஆள் இங்க இருக்காரே, இவரை எப்படி அங்க அழைச்சிட்டு போய் பிராணம் எடுக்கிறதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த வேலையை நீங்க செஞ்சிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நமக்கு எப்போ என்ன நடக்குங்கிறது இறைவனுக்கு தெரியும். நாம போய் அதை செய்ய வேண்டாம். ஏதாவது நடந்துருமோ வேண்டாம். எதுவும் நடக்காது. இறைவன் ஆணையை மீறி எதுவும் நடக்காது. பயப்படவே வேணாம். எப்போதும் கவச்சம் எது தெரியுமா? ஓம் நமச்சிவாயங்கிறது தான் கவச்சம். அது நம்மளை முழுமையா காப்பாற்றணும்னு நம்பணும். காப்பாற்றுமோ காப்பாத்தாதோ, நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு நினைக்கூடாது. ஒரு அம்மா பால் கொடுத்தாங்க. தினந்தோறும் பாலை நேரத்துக்கு எடுத்துட்டு வர அம்மா திடீர்னு கொஞ்சம் காலதாமதமாக வர ஆரம்பிச்சாங்க. அந்த மனத்து சாமியார் கேட்டார், ஏன்மா நீ காலதாமதமாக வர? என் ஆற்றுல வெள்ளம் போகுது ஐயா, என்னால் வர முடியல, வெள்ளம் வடிகிறதுக்காக காத்திருந்து நான் வரேன். அப்படியா, இந்தா அப்படின்னு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இவரோட பெயரை ஒரு சீட்டில் எழுதி அந்த அம்மா கையில் கொடுத்துட்டாரு. அந்த அம்மா அந்த சீட்டை மூடி பத்திரமா வச்சுக்க, என்னன்னு யார்ட்டையும் காட்டாத, மூடி வச்சுட்டு இந்த அம்மா போனாங்க. ஆறு வழி விடுது. வெள்ள பெருக்கெல்லாம் 2 பக்கமும் அப்படியே நின்று வழி விடுது. உடனே கரெக்டான நேரத்துக்கு பால் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மனத்து சாமியாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னமா ஆச்சு? உடனே சரியான நேரத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டு, சாமி நீங்க எழுதி கொடுத்த மந்திரம் ஏதோ பெரிய மந்திரம் போல இருக்குது, நல்லா வேலை செஞ்சுது, ஆத்து தண்ணி தானா வழி விடுது. அப்படியா? வழி விடுதா? விடுதியா? நான் வந்துட்டேயா? கிட்டுன்னு ஓடி வந்தது அந்த அம்மா. சரி, இப்ப நீ போ, நான் பார்க்கறேன். ஆத்துல வெள்ளம் இருக்குதா? இருக்குது. அவர் பின்னாலேயே வராரு. பால் கொடுக்குற அம்மா போறாங்க, ஆறு வழி விடுது. யாரு? சாமியாருடைய தான் பேரை எழுதி கொடுத்துருக்கிறாரு. கிடுகிடு இவர் வராரு, வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போகுது. அந்த அம்மா பார்த்து பொலன்னு சிரிச்சுச்சான். அந்த சாமியார் தட்டி கொட்டி தரையேறி வந்து, ஏமா நான் அடிச்சுட்டு கொஞ்சம் சிரிக்கிறேன்? நீங்க வரும்போது கடவுள் வழிவிடுவார்னு நம்பிக்கை இல்லாம வேட்டியை தூக்கி பிடிச்சிக்கிட்டீங்கல்ல, தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிட்டீங்க. ஆனால் இதை பிடித்துக் கொண்டு வருகின்ற போது தண்ணீர் வழிவிடும், தண்ணீர் என்னை நினைக்காதுங்கிற நம்பிக்கையில நான் புடவையை தூக்கல, அப்படியே வந்தேன். அந்த நம்பிக்கை தான் இதை தந்து, வேறொன்று இல்லை. நம்பி நின்னீங்கன்னா உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். கொஞ்சம் இந்த அறமுறையா அப்படின்னா வர மாட்டார். வருவாரு, நம்பினா வந்துருவாரு. குணங்கள் கூறியும் குற்றங்கள் பரவியும் குறைகடலடி சேர கணங்கள் பாடவும் கண்டவர் பரவவும் கருத்தறிந்து அவர் மேக மணங்கொள் பூம்பொழில் அரிசிலின் வடகரை மறுகுடல் மாகாளம் வணங்கும் உள்ளமுடு. உள்ளத்துல வணக்கம் இருக்கிறோம். நம்ம நிறைய பேர் புறத்தையே வணங்குகிறோம், உள்ளத்தை வணங்கக்கூடிய நிகழ்வு கம்மியா இருக்கு. சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். புறத்துல எல்லாரும் திருநீர் பூசிடுறோம், சந்தனம் வச்சிடறோம், குங்குமம் வச்சிடறோம், ஓம் நமச்சிவாய சொல்லிடுறோம். ஆனா மனசு ஓம் நமச்சிவாய சொன்னா ₹1 கோடி ஆகுதுன்னா, ப்ரமோஷன் கிடைச்சிருந்தோம்னா, வீடுல ஒரு 4-5 மாசமா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த அவசரம் வேற மாற்ற சொல்லிட்டாரு, வேற வீடு கிடைச்சிருந்தோம். சொந்த வீடு கிடைச்சி போயிட்டா தேவையில்லை. ஒரே ஒரு ஓம் நமச்சிவாய சொல்லிட்டு இங்க 1.5 கோடி வீடு, என்ன அப்ளிகேஷன் போடுற? சொன்னது ஒரே ஒரு செகண்ட் ஓம் நமச்சிவாய, ஆனா போடுறது 1.5 கோடி ரூபாய்க்கான அப்ளிகேஷன் இல்ல. அட்லீஸ்ட் 1.5 கோடி ரூபாய் அப்ளிகேஷன் போடும்போது 1.5 கோடி முறை ஓம் நமச்சிவாய பண்ணுவோங்கிற எண்ணம் கூட நம்ம கிட்ட இல்லை. ஒரே ஓம் நமச்சிவாய சார், ஓம் நமச்சிவாய சொன்னா சொந்த வீடு கிடைச்சிடும், இன்னும் கிடைக்கவே இல்லை. நாங்க எத்தனை திரும்ப சொல்லியிருக்கிறீங்க? இப்ப
5000 முறையாவது ஓம் நமச்சிவாய சொன்னீங்கன்னா எனக்கு 5000 முறை நம்ம சொல்லியிருக்கிறான். அட எண்ணி கொடுக்குற வாடகை பணம் அளவு கூட ஓம் நமச்சிவாய சொல்லாம இறைவன் அருள் வேண்டும்னு கேட்டா எப்படி? அற்புதமான மனிதர். 1 ரூபாய் எடுத்து செலவு பண்ணா ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி செலவு பண்ணுவார். 10 ரூபாய் எடுத்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா 10 ரூபாய் கையில் வச்சு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 10 ரூபாய் எடுத்து தான் கொடுப்பாரு. அவர்கிட்ட நான் 100 ரூபாய் வாங்கணும்னா யோசிச்சு பாருங்க. அவர்கிட்ட நான் 100 ரூபாய் வாங்கணும்னா அவர் சொல்லுவாரு, டேய் ஜெபமாலை எடுத்துக்கிட்டு வா அப்படின்பாரு. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 100 ட்ரிப்பு எண்ணிட்டு தான் 100 ரூபாயை கொடுப்பாரு. யோசிச்சு பாருங்க. இப்போ உள்ள சிக்கல், திடீர்னு ஒரு ஆஞ்சியோ பண்ணணும், மருத்துவ செலவு 10000 ரூபா. தெரியாதனமா நான் அவர்கிட்ட போய் ஐயா ஒரு 10000 ரூபா வேணும் காலையிலேயே சொல்லிட்டீங்கன்னா மத்தியானத்துக்குள்ள நான் ஓம் நமச்சிவாய 10000 எண்ணிட்டு அதுக்குள்ள நான் போய் சேர்ந்துருவேன்.